கடல் வளம் பெருகணும்னா அதற்கு பவளப்பாறைகளும் முக்கியம். இந்த பவளப்பாறைகள் உண்டாகணும்னா அதற்கு சில ஏற்பாடுகளை செய்யணும். இதற்காக நாகை மாவட்டத்தில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து விசைப்படகு, ஃபைபர் படகுகள் மற்றும் நாட்டு படகு மூலம் 10,000க்கும் அதிகமான மீனவர்கள் மீன்பிடி தொழிலை செய்து வருகிறார்கள். இந்த துறைமுகத்தில் இருந்து நாள்தோறும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கும் மீன்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த பகுதியில் மீன் வளத்தை பெருக்கும் விதமாக மத்திய மாநில அரசுகள் நிதி உதவியோட செயற்கை பவளப்பாறை தயாரிக்கப்பட்டு வருகிறது. வட்டம், உருளை, முக்கோணம் ஆகிய வடிவங்களில் செயற்கை பவளப்பாறை வடிவங்களை தயாரித்து கடற்கரையில் இருந்து சுமார் 10 நாட்டிக்கல் தூரத்தில் ஆழ்கடல் பகுதியில் இவை நிறுவப்பட இருக்கு. தற்போது தரங்கம்பாடியில் 7,000க்கும் மேற்பட்ட செயற்கை பவளப்பாறை வடிவங்கள் செய்து தயார் நிலையில் இருக்கு. தமிழகத்தில் தரங்கம்பாடி, கடலூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் செயற்கை பவளப்பாறை வடிவங்கள் தயார் செய்யப்பட்டு வருது. இங்கு உற்பத்தி செய்யப்படுற பவளப்பாறைகள் கடலூர், தரங்கம்பாடி, பூம்புகார், பழையார், வேதாரண்யம், கோடியக்கரை, அதிராமப்பட்டினம், தேவிப்பட்டினம் உட்பட 25 கடலோர பகுதிகளில் பொருத்தப்பட்டு வருகிறது. தரங்கம்பாடி பகுதியில் அடுத்த மாதம் இந்த செயற்கை பவளப்பாறை வடிவங்கள் நிறுவப்பட இருக்கு. இதன் மூலமா தரங்கம்பாடி கடல் பகுதியில் மீன்வளம் பெருகும் என்பதால இத்திட்டம் பொதுமக்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பு பெற்றிருக்கு.